ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் மழை நேரத்தில் நல்ல சூடாக பஜ்ஜியும் கூடவே சுட சுட பஜ்ஜி குருமாவும் டீ கடை ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜியும் பஜ்ஜி குருமாவும் சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜி குருமா பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா அதில் பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ பஜ்ஜி குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா மசீர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் குருமா நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இல்லைங்க, கறி மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசமும் நல்லா போனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம உப்பு செக் பண்ணி பாருங்கள். திரும்ப தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனைக்காக. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலை மாவை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துட வேண்டாம். பாருங்கள், இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி குருமாவில் நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கெட்டி கெட்டியாக ஆகிடும். நம்ம சிம்மில் வச்சுட்டு கடலை மாவு சேர்க்கும் போதுமே பார்த்தீங்கனாலும் சின்ன சின்னதாக கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆக தான் செய்யும். அதுவும் வந்து சாப்பிடும்போது நல்லா தாங்க இருக்கும். நம்ம இது போல் நல்லா கலந்து விடும்போது கரைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம கடல மாவு சேர்த்துட்டு குருமாவை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. லைட்டாக ஒரு 1-2 கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பஜ்ஜி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பஜ்ஜி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறது ஒரு 250 ml கப்புங்க. அதில் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட சோள மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பஜ்ஜி பண்ணும்போது பஜ்ஜி வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் அமுந்தி போகாமல் நல்லா புசு புசுனே இருக்கும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. உளுந்து மாவு சேர்த்தும்போது நல்லா பஜ்ஜி மொறு மொறுன்னு கிடைக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போது இது கூட காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாகவோ நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது கூட இப்போ பஜ்ஜி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நான் தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது போல் கலந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணையும் போது தான் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுக்க முடியும். நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுக்காக தான். இப்போ மாவு பாருங்கள், நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தலை. ஆனால் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. பாருங்கள், மாவோட பதம் வந்து இது போல் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி பஜ்ஜி போட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இது போல் பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி சீவி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் வாழைக்காய் பஜ்ஜி போடலான்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன்.
நான் வாழைக்காயை பார்க்காமயே பஜ்ஜி மாவெல்லாம் பிணைஞ்சிட்டேன். கடைசியில் பார்த்தா வாழைக்காய் பழுத்துருச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு இருக்கவே இருக்குது, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு தூக்கிட்டு வந்து பஜ்ஜி போட்டாச்சு. உங்களுக்கு என்னைக்காவது இது போல் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பஜ்ஜிக்கு சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிவிட்டு பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். பஜ்ஜி போடுறதுக்கு அடுப்பில் வானலி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது ஒவ்வொரு பஜ்ஜியாக நம்ம உள்ளே போட்டுடலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே போட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம பஜ்ஜி எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு உப்பி வருதுன்னு. 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் அடங்கிருச்சு. அதே போல் பஜ்ஜியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ பாருங்கள் பஜ்ஜி நல்லா சூப்பராக புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நல்ல மழை நேரத்தில் சுட சுட பஜ்ஜியை வச்சு மேலே நல்லா சூடாக பஜ்ஜி குருமா ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பஜ்ஜியும் பஜ்ஜி குருமா காம்பினேஷனும் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இப்போ பஜ்ஜியை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.